காந்தி கண்ணாடி. பாலண்ணாவை தவிர சீரியஸ்லி உங்கள தவிர யாருனாலயும் நடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த மூவி. ஏன்னா, அந்த எமோஷனல் கனெக்ஷன் வந்து செம்மையா இதாச்சு. தியேட்டர்ல இருக்கிறவங்க கண்டிப்பா அழுகாம இந்த படத்த பார்த்துட்டு போனதா கிடையாது. ஏன்னா, அவ்ளோ எமோஷனல் ஆச்சு. ஒரு சின்ன ஒரு கான்செப்ட்டா இருக்கட்டும், அது அவ்ளோ அழகா காமிச்சிருந்தாங்க. எந்த இடத்துலயும் லேக் இல்ல. யாருக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு சீரியஸ்லி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு படம். ஸோ கண்டிப்பா இந்த படத்த தியேட்டர்ல வந்து பாருங்க. படம் ரிலீஸ் ஆகி 4 டேஸ் கிட்ட ஆச்சு. எப்படா இந்த படம் வரும் அப்படின்ட்டு இருந்தது. ஆனா பார்க்கவே முடியாம இன்னைக்கு தான் நாங்க இன்னைக்கு படம் பார்த்தோம். சீரியஸ்லி சொல்றேன், சூப்பரா இருக்கு மூவி. இந்த மூவியை தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஓடிடிலாம் வந்ததுக்கப்புறம், டிவிலாம் வந்ததுக்கப்புறம் ஏன்டா மிஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுவீங்க. ரிவ்யூஸ் எதுவும் அதிகமாக பார்த்துட்டு வராதீங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த மூவி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் 30+ இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் ஃபேமிலியோட கூட்டிகிட்டு வந்து இந்த படம் பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக காந்தி கண்ணாடி தியேட்டரில் வந்து பாருங்கள். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க. ஸோ நான் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த ரிவ்யூ. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள்.